ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அரசு காப்பீட்டு நிறுவனமான OICL தான் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஒரு 100 வேகன்சி வந்திருக்கு. சேலரியை பொறுத்த வரைக்கும் 85,000 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான். ஃப்ரெஷர்ஸ் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 12th ஏப்ரல் கூட நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். தி ஓரியன்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட்ல தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு நிரந்தரமான உங்களுக்கு வந்து அரசு வேலை வாய்ப்பு தான். ஸோ 100 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து டேட் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா 21 மார்ச் அன்னைக்கு தான் வந்து லிங்க் வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். அன்னையில இருந்து நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். க்ளோசிங் டேட் வந்து பாருங்க 12th ஏப்ரல் வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து எப்போ இருக்குங்கிறத டென்டேட்டிவா இங்க கொடுத்துருக்காங்க. மே ஜூன்ல வந்து பார்த்தா உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாருங்க அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ல வந்து பாருங்க என்னென்ன டிசிப்ளின்ல வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்கன்னா அக்கௌண்ட்ஸ் கேட்டகரிக்கு வந்து ஒரு 20 வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க. ஆக்சுவல் கேட்டகரிக்கு ஒரு 5 வேகன்சி, இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாருங்க ஒரு 15 வேகன்சி, இன்ஜினியரிங் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 20 வேகன்சி, மெடிக்கல் ஆஃபீஸருக்கு ஒரு 20 வேகன்சி, லீகலுக்கு வந்து ஒரு 20 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலா வந்து 100 வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. அந்த வேகன்சி எல்லாமே வந்து பாருங்க அந்த கம்யூனிட்டி வைஸா வந்து இங்க பிரிச்சு கொடுத்துருக்காங்க. நீங்க டீடைலா வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த வேலைக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து இனிஷியலா வந்து 1 இயர் வந்து ப்ரொபேஷன் பீரியட் வந்து இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அது வந்து எல்லா கவர்மெண்ட் ஜாப்லயுமே வந்து இப்ப கம்பல்சரி பண்ணிட்டாங்க. இனிஷியலா உங்களுக்கு வந்து பார்த்தா 1 இயர் வந்து ட்ரைனிங் பீரியட் மாதிரி வந்து இருக்கும். ஆஃப்டர் தட் வந்து பார்த்தா உங்களுக்கு பர்மனன்ட் பண்ணிடுவாங்க. இதுல வந்து பாருங்க உங்களுக்கு சேலரி வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. பேசிக் பே மட்டும் 50,925 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பேசிக் பே இல்லாம எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். உங்க கைக்கு வந்து பாருங்க அப்ராக்சிமேட்டா 85,000 ரூபாய் வந்து பர் மந்த்துக்கு வந்து உங்களுக்கு சேலரியா வந்து இருக்கும். இது இல்லாம எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இருக்கு அப்படிங்கறத வந்து பாருங்க. நிறைய இன்சூரன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து பாருங்க டீடைலா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நீங்க அக்கௌண்ட்ஸ் கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்றீங்கன்னா பிகாம் வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 60% நீங்க வந்து முடிச்சிருக்கணும். SC ST 55% நீங்க வந்து முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா நீங்க MBA ஃபினான்ஸ் பண்ணியிருந்தாலுமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்க சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வந்து நீங்க முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா CMA நீங்க பண்ணியிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கேட்டகரி வந்து ஆச்சுரல் கேட்டகரி. இதுக்கு வந்து பாருங்க பேச்சுலர் டிகிரில வந்து நீங்க ஸ்டாட்டிக்ஸோ மேத்தமேட்டிக்ஸோ ஆச்சுரல் சயின்ஸ் இந்த மாதிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள். அப்படி இல்லைனா மாஸ்டர் டிகிரில வந்து ஸ்டாட்டிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் ஆச்சுரல் சயின்ஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா பேச்சுலர் டிகிரி வந்து நீங்க முடிச்சிட்டு இங்க கொடுத்துருக்கிற மாதிரி CS2 இல்லைனா CM2 வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பாருங்க இன்ஜினியரிங்ல வந்து பாருங்க IT டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ற மாதிரி தான் BE BTech வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ME MTechல நீங்க IT கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைனா MCA நீங்க பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இன்ஜினியரிங் கேட்டகரிக்கு வந்து பாருங்க நீங்க BE BTechல வந்து ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் சிவில் கெமிக்கல் பவர் இண்டஸ்ட்ரியல் ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இன்ஜினியரிங் கேட்டகரிக்கு ME MTechல நீங்க ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் சிவில் கெமிக்கல் பவர் இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டாக்டர்ஸ் கேட்டகரிக்கு வந்து நீங்க MBBS இல்லைனா BDS வந்து நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். லீகல் கேட்டகரிக்கு வந்து நீங்க கிராஜுவேட்ல வந்து லா முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான், நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாருங்க மினிமம் வந்து உங்களுக்கு 21 வந்து இருக்கணும். அதிகபட்சமா 30 இயர்ஸ் வரைக்கும் இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இது இல்லாம SC STல வரீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் வந்து ரிலாக்ஷன் இருக்கு. அவங்கலாம் 35 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். OBC இருந்தா 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஏஜ் வந்து ரிலாக்ஷன் இருக்கு. அவங்கலாம் 33 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். PWD இருந்தா 10 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் இல்லாம ரிலாக்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செலக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் phase 1ல வந்து பார்த்தோன்னா preliminary எக்ஸாம் வந்து நடக்கும். அது வந்து பாருங்க 100 மார்க் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் குவாலிஃபைங் எக்ஸாம் தான். ஸோ அது வந்து பாருங்க 60 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போகுது. அடுத்து phase 2ல வந்து பார்த்தோன்னா மெயின் எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து 200 மார்க் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இங்க கொடுத்துருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து பாருங்க 2 மணி நேரம் 50 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். அது இந்த பேட்டர்ன் படி உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம் ஃபாலோ பண்ணி டிஸ்கிரிப்ட் டைப்ல உங்களுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. essay rating இந்த மாதிரி லெட்டர் ரைட்டிங்லாம் வந்து இருக்கும். ஸோ ஃபைனலா வந்து பார்த்தோன்னா phase 3ல வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ண போறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் SC ST PWD அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாருங்க இங்க கொடுத்துருக்கிற மாதிரி ஸோ உங்களுக்கு எம்ப்ளாயா இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து 250 ரூபா வந்து ஃபீஸ் பிளஸ் GST வந்து நீங்க பே பண்ணுவீங்க. மீதி இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் பிளஸ் GST வந்து நீங்க வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் preliminary எக்ஸாமுக்கு வந்து பாருங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து 3 சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை. அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சென்னையில வந்து நீங்க வந்து எக்ஸாம் வந்து நீங்க அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாருங்க ப்ரீ எக்ஸாமுக்கான ட்ரைனிங்குமே வந்து தராங்க. அது யார் யாருக்கெல்லாம் தராங்கன்னா ஸோ SC ST OBC PWD இவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா நீங்க எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து நீங்க ட்ரைனிங் கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி நீங்க அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா ஸோ அது வெப்சைட்ல வந்து நீங்க வந்து அதையுமே நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ட்ரைனிங் வேணும்னா நீங்க அதை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளைல வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி ஃபீஸ் மட்டும் பே பண்ணணும், போட்டோ சிக்னேச்சர் அதெல்லாம் வந்து எப்படி நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் வந்து பாருங்க 1 by 1 நீங்க கொடுத்துருக்காங்க. எந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணுங்கிறதுக்கான வெப்சைட் லிங்க்மே இங்க வந்து இருக்கு. இந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாருங்க. ஸோ ஃபீஸ் பேமெண்ட்ல இருந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன நீங்க அப்லோட் பண்ணணும் எல்லாமே இங்க டீடைலா கொடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.